வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்னன்னா டிசைன் ஆஃப் ஸ்டேர்கேஸ். இப்போ ஸ்டேர்கேஸ் டிசைன் பண்ண போறோம். இப்போ ஸ்டேர்கேஸ் டிசைன் பண்ணோம்னா நமக்கு ரைசரு த்ரெட் இதோட வேல்யூ தெரியணும். ரைசர் மினிமம் 5 inch to maximum 7 inch thread minimum 10 inch to maximum 12 inch. இப்போ ரைசரோட த்ரெட் இப்போ நம்ம ஒரு ஸ்டேர்கேஸ் டிசைன் பண்ணலாம். இப்போ இதோட ஹைட் 11 feet கன்சிடர் பண்ணிக்கங்க. நம்ம என்ன கன்சிடர் பண்ணிக்கணும்னா ரைசர் 6 inch, த்ரெட் 11 inch. ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியாது. ஸ்டேர்கேஸோட ஆங்கிள் மோஸ்ட்லி 25 to 40 டிகிரி கொடுத்தாதான் நமக்கு கம்ஃபர்டபுளா ஏற இறங்க கரெக்டா இருக்கும். 25 to 40 டிகிரி. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் கண்டுபிடிக்கலாம். நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் நமக்கு வேணும்னா இந்த 11 feet-யும் ரைசரையும் டிவைட் பண்ணுங்க. 11 feet divided by 6 inch. இப்போ 1 feet equal 12 inch. இப்போ 6 inch-னா half feet. அப்போ 11 feet divided by 0.5 feet. இது போட்டீங்கன்னா 22 steps வரும். நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் எவ்வளோ? 22. இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா நம்ம ஸ்டேர்கேஸ்ல ஹரிசான்டல் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஹரிசான்டல் டிஸ்டன்ஸ் வேணும்னா h வேணும்னா நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் into thread. நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் எவ்வளோ? 22 into thread இதில் எவ்வளோ கன்சிடர் பண்ணிக்கிறோம்? 11 inch. வாட்டா 220 240 242. நமக்கு இப்போ வந்திருக்கிறது இன்ச்சஸ்ல வந்திருக்கும். அதை நம்ம ஃபீட்ல கன்வெர்ட் பண்றோம். ஃபீட்ல கன்வெர்ட் பண்ணா 242 divided by 12 20.16 feet. இப்போ நமக்கு ஸ்லோப் இது தெரிஞ்சிச்சு, நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் தெரிஞ்சிச்சு, ஹரிசான்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சிச்சு. இதை வச்சு நம்ம ஸ்டேர்கேஸ் டிசைன் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.